டெல்லியில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜைதி அவர்களை சந்திக்க இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நியாயமாக தேர்தல் நடக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள இந்த கலாச்சாரம், அதாவது வாக்குகளுக்கு பணம் கொடுக்கின்ற கலாச்சாரம் மற்ற மாநிலங்களுக்கு பரவக்கூடாது என்றும், இதற்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை அத்துணை உறுப்பினர்களுக்கு நான் கடிதம் எழுத இருக்கின்றேன். இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதி அந்த தலைவர்களை நேரடியாக சந்தித்து நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்த இருக்கின்றோம். சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நியாயமற்ற முறையில் நடந்தது. பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லாத ஒரு சூழலை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இனி நடக்கின்ற தேர்தலாவது நியாயமான முறையிலே நடக்க வேண்டும். இல்லையேன் இந்த தேர்தலில் ஒரு வாக்குக்கு, ஒரு ஓட்டுக்கு 1000, 2000 கொடுத்தார்கள். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே 5000, 10,000 கொடுப்பார்கள். இது தேர்தல் ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற கலாச்சாரம், திருமங்கலத்தில் தொடர்ந்த கலாச்சாரம் இப்ப தமிழ்நாடு பரவி இருக்கிறது. தமிழ்நாட்டின் கலாச்சாரம் இந்தியாவில் பரவினால் மிக மோசமான ஒரு விளைவில் வரும். பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் கோரிய மாற்றங்கள், திருத்தங்கள், ஒன்று, ஒரு வேட்பாளர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளரை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், டிஸ்குவாலிஃபை செய்ய வேண்டும். இது தேர்தலுக்கு முன்பு. தேர்தலுக்கு பிறகும் அந்த உறுப்பினர் வெற்றி பெற்று, அந்த உறுப்பினர் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று தெரிந்தால் அந்த உறுப்பினரை பணி நீக்கம் செய்ய அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும்.